உடல்நலக்குறைவால் நேற்று இரவு காலமானார் நடிகர் ரோபோ சங்கர். குடும்பத்தினர், திரைப்பிரபலங்கள் புடைசூழ நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதனையடுத்து வளசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் தகனம் சற்று நேரத்தில் செய்யப்பட இருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். குடும்பத்தினர், திரைப்பிரபலங்கள் புடைசூழ நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலமானது நடைபெற்றது. இதனையடுத்து வளசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். ரோபோ சங்கருக்கு தற்போது இறுதி அஞ்சலியானது நடைபெற்று வருகிறது. குடும்பத்தினர், உறவினர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் அனைவரும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. ரோபோ சங்கர் உடனான நினைவுகளை நட்சத்திரங்கள் பல்வேறினர் பகிர்ந்து கொண்டனர். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தற்போது நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குடும்பத்தினர், திரையுலக பிரபலங்கள் புடைசூழ நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றதை அடுத்து வளசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் தற்போது இறுதி அஞ்சலியானது நடைபெற்று வருகிறது. உடல்நலக்குறைவால் நேற்று இரவு இறந்த ரோபோ சங்கர் உடலுக்கு தற்போது இறுதி அஞ்சலியானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன். ரோபோ சங்கருக்கு தற்போது இறுதி அஞ்சலியானது நடைபெற்று வருகிறது. விவரங்கள். வணக்கம். நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் நேற்று இரவு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். அவரது உடல் இன்று வளசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நேற்று இரவிலிருந்து ஏராளமான திரை பிரபலங்களும் பொதுமக்களும் சாரி சாரியாக வந்து ரோபோ சங்கர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு முதலமைச்சர், அதே போல எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அறிக்கை வாயிலாக ரோபோ சங்கருக்கு அந்த அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலையிலிருந்து ஏராளமான திரைப்பிரபலங்கள், குறிப்பாக சிவகார்த்திகேயனில் தொடங்கி ஏராளமான திரைப்பிரபலங்கள் சாரை சாரையாக வந்து ரோபோ சங்கருடன் தான் பயணித்த அந்த பயணங்கள் குறித்தும், அதே போல அவருடன் தங்களுடைய நினைவுகள் குறித்தும் பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக தற்போது வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவன் நகரில் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் தற்போது இறுதி அந்த சடங்கு பணிகள் நடந்து வருகிறது. அது முடிந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக ரோபோ சங்கரை பொறுத்தவரை நகைச்சுவை நடிகராக திரைப்படங்களில் வலம் வந்தாலும் கூட மேடை கலைஞராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார். மேடையில் மக்களை மகிழ்விக்கக்கூடிய அந்த பணிகளை செய்து வந்திருக்கிறார். அதன் பின்பாக அதே மேடையில் ஒரு நடுவராக இருந்து அவரை போல பல்வேறு மேடை கலைஞர்களை உருவாக்குவதற்கு காரணமாகவும் இருந்திருக்கிறார். குறிப்பாக ரோபோ சங்கர் உலக நாயகன் கமல்ஹாசனுடைய தீவிர ஒரு ரசிகர் என்றே சொல்லலாம். அவருடைய தீவிர ரசிகராக இருக்கக்கூடிய ரோபோ சங்கர் அவரை பார்த்து வளர்ந்து வந்த ஒரு நடிகராகவும் இருந்தார். குறிப்பாக அவரை போன்று மிமிக்ரி செய்வது உள்ளிட்ட அந்த பாவனைகள் எல்லாம் ரோபோ சங்கரிடம் இருந்தது. இதையடுத்து கமல்ஹாசன் நேரடியாக வளசரவாக்கத்தில் உள்ள ரோபோ சங்கர் இல்லத்திற்கு வந்து ரோபோ சங்கருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். ரோபோ சங்கரை பொறுத்தவரை திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் கூட தனக்கென ஒரு தனித்துவமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள், குழந்தைகள் என அனைவரையும் அந்த கவரும் விதமாக அவர் அந்த நடிப்பை வெளிக்காட்டியிருந்தார். குறிப்பாக அந்த மாரி படத்தில் தனுஷுடன் நடித்த அந்த சனிக்கிழமை என்ற கதாபாத்திரம் மக்களிடையே குழந்தைகளிடம் மிக பிரபலமான ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. அதே போல இந்த விஸ்வாசம் படத்தில் நடித்திருந்தது உள்ளிட்ட பல்வேறு படத்தில் நடித்திருந்த அவர் நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் என்பது மக்கள் மற்றும் குழந்தைகளிடையே நீங்கா இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞராக திகழ்ந்திருக்கிறார். கலைமாமணி ரோபோ சங்கருடைய அந்த இறுதி
ஊர்வலம் என்பது வலசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து தொடங்கி பிருந்தாவனம் நகரில் உள்ள அந்த இடுகாட்டில் தற்போது அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது மனைவி, அதே போல அவருடைய மகள், மருமகன் உள்ளிட்டோர் அந்த இறுதி சடங்கை செய்து வருகிறார்கள். இறுதி சடங்கு முடிந்த பின்பு ரோபோ சங்கர் உடல் பிருந்தாவன் நகரில் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக ரோபோ சங்கருக்கு காலையிலிருந்து சின்னத்திரை நடிகர்களிலிருந்து பெரிய திரை நடிகர்கள் பொறுத்தவரை அனைவருமே அவர்கள் இந்த ரோபோ சங்கருடைய அந்த மனைவியொட்டி நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக வையாபுரி, கானா பாடகர்கள், இளவரசு, ராதாரவி உள்ளிட்ட அந்த மூத்த நடிகர்களும் ரோபோ சங்கருக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதே போல அஞ்சலி செலுத்திய அந்த நடிகர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடியது, அனைவருமே உடலை பேணி காக்க வேண்டும், உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நமக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உடல் நலம் என்பது நமக்கு முக்கியமான ஒன்று. உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும். அதே போல ரோபோ சங்கருக்கு 46 வயது ஆகிறது என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எங்களுக்கு டிவியில் பார்த்துதான் எங்களுக்கு அவர் 46 வயது ஆகிறது என்பதே தெரிகிறது. அவரை பார்த்தால் அப்படி தெரியவில்லை என்று தங்களுடைய அந்த வேதனையை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ரோபோ சங்கர் மறைவு என்பது திரையுலகை புரட்டி போட்டது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு திரையுலகை ஒரு அதிர்ச்சிக்குள்ளான சம்பவமாகவும் இருந்தது. சமீபத்தில் ஒரு படத்தில் அவர் ஒப்பந்தமாயிருந்த நிலையில் அந்த படத்தின் பூஜை முடிந்த பின்பு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய உடல் மோசமான நிலையை அடைந்ததை அடுத்து நேற்று இரவு அவருக்கு தீவிர சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த தீவிர சிகிச்சைகள் எல்லாம் பலனளிக்காத காரணத்தினால் நேற்று இரவு 9:05 மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது. குறிப்பாக ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா, அவருடைய மருமகன் கார்த்திக் இவருடைய குழந்தைக்கு நாளை மதுரையில் அந்த குழந்தைக்கு காதணி விழா நடைபெற இருந்ததாகவும் அதற்கான அழைப்பதல் எல்லாம் வெளியாகி இருந்தது. இன்று அவர் மறைவேறி விட்டார். அப்படி மறைவேறவில்லை என்றால் நாளை அந்த காதணி விழாவில் பங்கேற்றிருப்பார். காதணி விழா ஏற்பாடு எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த நிலையில் அவரது மறைவு என்பது குடும்பத்தாரை பெரும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. குறிப்பாக அவரு ரோபோ சங்கரை பொறுத்தவரை ஒரே மகள், அந்த மகளுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு காதணி விழா கூட நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பமானது தற்போது மிகுந்த சோகத்தில் இருக்கிறது. ரோபோ சங்கர் தனியார் தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டு நடுவராக பணியாற்றி இருந்தார். அவர் அப்பொழுது பல நடிகர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர்களுக்கு ஊக்குவிப்பது, அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவது என்று பல்வேறு நடிகர்கள் ரோபோ சங்கரை பின்பற்றக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்த்தோம். அதே போல காலையில் இருந்து ஏராளமான அவருடைய அந்த ரசிகர்களும் உடன் பணியாற்றிய நடிகைகளும் வந்து அவருடைய உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அவருக்கு உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர் மருத்துவ சிகிச்சை எல்லாம் முறையாக எடுத்துக்கொண்டுதான் இருந்தார். அவருக்கு அனைத்து சிகிச்சைகளும் முறையாக தான் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் சிறு வயதில் குறிப்பாக அந்த மேடை கலைஞராக இருக்கும் பொழுது அவர் உடலில் அந்த பெயிண்ட் எல்லாம் பூசிக்கொண்டு நடிப்பார். அப்பொழுது அதை கழுவுவதற்காக மண்ணெண்ணெய் கெரோசின் பயன்படுத்துவார். அதன் காரணமாக அவருக்கு தோல் நோய் வியாதி என்பது ஏற்பட்டது. இப்படி சிறு வயதிலிருந்தே சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று வந்த ஒரு இளைஞன் பல்வேறு கஷ்டங்களை தாண்டிதான் அந்த சினிமாவில் சாதித்து மக்கள் அனைவரும் அறியக்கூடிய ஒரு கலைஞராக திகழ்ந்தார். ஆனால் அவருடைய உயிர் என்பது 46 வயதில் பிரிந்திருக்கிறது. இது திரையுலகை பெரும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. குறிப்பாக ரோபோ சங்கருக்கு தற்போது ஒரு படத்தில் ஒப்பந்தமாகி அவர் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு உடல்நலக் குறைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலை நோய் என்பது அவரை 2 முறை தாக்கியிருக்கிறது. அந்த நோய்க்கு சிகிச்சைகள் எல்லாம் எடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் சிறு வயதிலிருந்து அந்த மேடை கலைஞராக அந்த பணியாற்றிய பொழுது அந்த ஏற்பட்ட அந்த தோல் நோய் வியாதி இதெல்லாம் அவருக்கு பெரும் பாதிப்பாக அமைந்திருக்கிறது. அதே போல் அவர் வேலை என்று அதே போல மக்களை மகிழ்விக்கக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர் தன்னுடைய உடல்நலத்தை முறையாக பேணி காக்கவில்லை என்றுதான் அங்கு வந்திருந்த அனைத்து நடிகர்களுமே இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள். முதலில் நம்முடைய உடலை நாம் பேணி காக்க வேண்டும், நம் உடல் தான் நமக்கு முக்கியம் என்று அவர்கள் அங்கு வந்திருந்த நடிகர்கள் என யாராலும் தெரிவித்திருந்தார்கள். ரோபோ சங்கர் ஒரு யாருமே சினிமா பின்புலம் இல்லாத ஒரு நபராக இருந்து வந்து தனியார் தொலைக்காட்சியில் ஒரு மேடை கலைஞராக உருவாகி
அதன் பின் நடுவர், அதன் பின்பாக சின்ன திரையிலிருந்து பெரிய திரை, அதே போல அஜித், தனுஷ், சிம்பு உள்ளிட்ட முக்கிய நடிகர்களுடன் நடித்து அவர் நடித்த கதாபாத்திரம் என்பது என்றுமே மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவும், அதே போல மக்கள் என்றும் அவரை நினைக்கும் வகையிலுமே அவருடைய கதாபாத்திரம் என்பது அமைந்திருந்தது. தற்போது அவருடைய அந்த இறுதிச் சடங்குக்கான பணிகள் நடந்து வருகிறது. குறிப்பாக அவருடைய மகள் அவருடைய மகள் இந்திரஜா அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது வலசரவாக்கம் பிருந்தாவனம் நகரில் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் நடைபெற்று வரக்கூடியது. இந்த இறுதி சடங்கில் அவருடைய உடன் பணியாற்றிய நடிகர்களான புகழ், சரத் உள்ளிட்ட நடிகர்கள் அவருடன் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே கண்ணீர் தேய்ந்த முகத்துடன் அண்ணா எங்களை விட்டு போயிட்டீங்களே என்ற ஒரு சோகம் தேய்ந்த முகத்தோடு அவரை பார்த்து வருகிறார்கள். குறிப்பாக ரோபோ சங்கர் பல்வேறு நபர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருந்திருக்கிறார். நாங்கள் செய்யக்கூடிய அந்த சிறு சிறு தவறுகளை கூட திருத்தி நாங்களும் ஒரு நடிகராக ஒரு ஒரு போட்டியின் ஒரு நடுவராக வருவதற்கு ரோபோ சங்கருடைய ஆலோசனைகளும் ரோபோ சங்கருடைய அந்த வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு பெருமளவில் உதவியது. அதே போல பல்வேறு நபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக காலையிலிருந்து அந்த வலசரவாக்கம் பகுதியில் உள்ள ரோபோ சங்கர் வீட்டிற்கு ஏராளமான பொதுமக்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். அதே போல அங்கு வந்திருந்த நடிகைகளும் இவ்வளவு சிறிய வயதில் எங்களை விட்டு சென்று விட்டீர்கள் என்று அவர்கள் அந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார்கள். குறிப்பாக இந்த இறுதி சடங்குக்கான பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. தொடங்கிய அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கருடைய உடல் வலசரவாக்கம் பிருந்தாவனம் நகரில் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் குடும்பத்தார் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் எல்லாம் குடும்பத்தார்கள் தற்போது செய்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடல் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த இறுதிக்கட்ட பணிகள் தற்போது ஏற்றியிருக்கிறது. குறிப்பாக கமலுடைய தீவிர ரசிகராக இருந்த ரோபோ சங்கர் அவருக்கு கமல் மீது ஒரு அளப்பரிய ஒரு அன்பு இருந்தது. இதன் காரணமாக கமல்ஹாசன் இன்று நேரடியாக வருகை தந்து அவருடைய உடலுக்கு, அதாவது ரோபோ சங்கருடைய உடலுக்கு நேரடியாக வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். தற்பொழுது அந்த இறுதிக்கட்ட பணிகள் முடிந்து இன்னும் சற்று நேரத்தில் ரோபோ சங்கருடைய உடல் அங்கு தகனம் செய்யப்பட இருக்கிறது. ரோபோ சங்கருடைய பேரனுக்கு நாளை காது குத்து விழா நடைபெற இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அந்த விழாவும் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டு குடும்பத்தார் அனைவரும் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். அந்த குழந்தையும் தற்போது இடுகாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு அந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரோபோ சங்கருடைய அண்ணன் பேசும்பொழுது, எங்கள் தம்பி வேலை வேலை என்று சென்று விட்டார். சிறு வயதில் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார். மிகவும் பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார். அதன்படிதான் அவர் மேலே உயர்ந்து வந்தார். ஆனால் அவருடைய உயிரானது மஞ்சள் காமாலை நோய் உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கிறார். இதன் காரணமாக அவருக்கு உடல்நல குறைவெல்லாம் ஏற்பட்டு தற்போது அவருடைய உயிர் பிரிந்திருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். இவர் ரோபோ சங்கருடைய மறைவு என்பது சின்னத்திரை பெரிய திரையை பெரும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு நடிகைகளும் தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறார்கள். ரோபோ சங்கர் இவ்வளவு சிறிய வயதில் மறைந்து விட்டார், அவர் மறைவு செய்தி என்பது பொய் செய்தியாக இருக்குமா என்றெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டோம். எங்களுக்கெல்லாம் அவருடைய மறைவு என்பது வேறு அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்படி எங்களை எல்லாம் தவிக்க விட்டு சென்று விட்டார், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா அந்த ரோபோ சங்கர் உடலுக்கு இறுதிக்கட்ட அந்த பணிகளை செய்து வருகிறார். இறுதி சடங்கை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவருடைய பேரன், அதே போல மகள், மருமகன், குடும்பத்தார்கள் அனைவரும் ரோபோ சங்கருடைய உடலுக்கு அந்த இறுதிக்கு சடங்குக்கான பணிகளை செய்து வருகிறார்கள். தற்பொழுது அவருடைய உடலானது இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் பிருந்தாவனம் நகரில் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக குடும்பத்தினர்கள், திரையுலகத்தைச் சேர்ந்த பல்வேறு நட்சத்திரங்களும் அந்த இறுதி சடங்கில் கலந்திருக்கிறார்கள். காவல்துறையுடைய பாதுகாப்போடு இந்த இறுதி சடங்குக்கான பணிகள் நடந்து வருகிறது. அவருடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் மக்களை மகிழ்வித்த மகத்தான கலைஞர், கலைமாமணி என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய ரோபோ சங்கர் மறைவேற்றிருக்கிறார்.
அவருடைய மறைவு என்பது திரையுலகை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எக்ஸ்தல வாயிலாக ரோபோ சங்கருக்கு அந்த இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தார். குறிப்பாக இந்த இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் நடிகர் புகழ், அதே போல மாகாபா, சரத், நாஞ்சில் விஜயன் உள்ளிட்ட நடிகர்களும் கண்ணீர் தேய்ந்த முகத்தோடு ரோபோ சங்கருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். இன்னும் சற்றேறக்குரிய மக்களை மகிழ்வித்த கலைஞர் இன்னும் ஒரு 10 நிமிடம் இல்லை அல்லது 20 நிமிடங்களுக்குள்ளாக அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. குடும்பத்தார்கள் அனைவரும் கவலை தேர்ந்த முகத்தோடும் கண்ணீர் நிரம்பிய முகத்தோடும் அவரை பார்த்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் இறுதி கட்ட பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.